KM மாட்டுத் தீவன ஆலையில் 120 பேருக்கு கொரோனா. வடமாநில தொழிலாளர்களுக்கு தொற்று உறுதி. ஆலை சீல் வைப்பு. ஈரோடு அருகே உள்ள தனியார் தீவன ஆலையை உடனே நிறுத்தக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை எடுத்து கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்தக்குளியில் தனியார் தீவன ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு வெளிமாநில தொழிலாளர்கள் உட்பட 700க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் தீவனமானது பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 120 தொழிலாளர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆலையை சுற்றியுள்ள சுமார் 300க்கும் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் தீவன ஆலை மூடாமல் இருப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் கடைக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதை அறிந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காவல்துறையின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நஞ்சை ஊத்துக்குளியில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட தனியார் தீவன ஆலையை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அடுத்த நஞ்சை ஊத்துக்குளியில் தனியார் தீவன ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் 101 வடமாநில தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வடமாநில தொழிலாளர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நஞ்சை ஊத்துக்குளியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தீவன ஆலைகளும் மூடப்பட்டது. இந்நிலையில் நேற்று 22 பேருக்கும் அதேபோல் 5 கடைக்காரர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டதை கடையை தவிர மற்ற கடைகளை திறக்கலாம் எனவும் அதேபோல் தீவன ஆலையையும் திறக்கப்படும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கடை உரிமையாளர்கள் தொற்று பாதித்த தீவன ஆலையை திறந்தால் 5 கடைகளையும் வேறு ஆட்களை கொண்டு திறப்போம் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஈரோடு டவுன் DSP ராஜு, மொடக்குறிச்சி தாசில்தார் பொறுப்பு ஸ்ரீதர், மொடக்குறிச்சி இன்ஸ்பெக்டர் தீபா உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவத்திற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் மொடக்குறிச்சி தாலுகா அலுவலகத்தில் RTO சைபுதீன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதில் தனியார் தீவன ஆலை நிர்வாகம் மற்றும் கடை உரிமையாளர்கள், பொதுமக்கள் என கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவரும் கலந்து சென்றனர். தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் நஞ்சை ஊத்துக்குளி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மத்தியானம் வந்துடுவாங்க, முடிச்சது மத்தியானம் வந்துடுவாங்க. சாலை மறியல் ஹாஸ்பிட்டல் இல்லை, அது இது உங்களுக்கு உள்ள இருக்கிறீங்க பேஷண்ட் ஆகும். ஓரமா போயிடும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்.